Welcome to the Jesus Calls Ministries. Brother Dinakaran hears the voice of God and brings that message of hope to the millions. He, with his son Dr. Paul Dinakaran, exhibit the love and compassion of Christ to the broken-hearted people around the world through the public meetings, their television ministry, the 24 hours prayer tower, and through the individual prayer ministry. The Dinakarans have also established an accredited technical institute where 3,200 students pursue engineering, management, and computer science, along with being endowed with the power of the Holy Spirit to be God's ambassadors in the dark world. This is the Jesus Calls Ministry. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 16:20 என்ற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கடந்த 3 நாட்கள் அருள்நாதரின் பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்தேன். இயேசு சுவாமி, நான் என்னத்தை குறித்து பேசுவது என்று அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருந்து, அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அவர் எனக்கு சொன்னார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். என்று நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இதே காரியத்தை நீங்கள் சங்கீதம் 84:12, சங்கீதம் 146:5, எரேமியா 17:7 இந்த வேத பகுதிகளிலும் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இதை குறித்து இன்னும் விளக்கமாக நம்புகிறவன் யார், எப்படி அவன் நம்ப வேண்டும் என்பதை குறித்து எரேமியா 17:7 விவரமாய் சொல்லுகிறது. அதை கேட்போமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரையே என் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. உலக வாழ்க்கையில் பொதுவாக நம்முடைய நம்பிக்கை யார் மேல் செல்லுகிறது? யோபு 31:24 பாருங்கள். பொன்னின் மீது நாம் இயற்கையாக நம்பிக்கை வைக்கிறோம், பொன் இருந்தால் போதும் என்று. 2வது வேதம் சொல்லுகிறது, எரேமியா 2:37, எரேமியா 17:5 என்னும் சங்கீதம் 118:8-9 இந்த 4 வசனங்களையும் பாருங்கள். நாம் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், பிரபுக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் முடிவு என்ன? யோபு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். யோபு புலம்புகிறான், இப்பொழுதும் என் நம்பிக்கை எங்கே? என் நம்பிக்கை எனக்கு காண்பிக்கிறவன் யார்? இப்பொழுதும் என் நம்பிக்கை எங்கே? சொத்து சுதந்திரங்களை இழந்து 10 குழந்தைகளை இழந்து தவிக்கும் பொழுது கேட்கிறான், என் நம்பிக்கை எங்கே? சரித்திர பாடத்தில் எனக்கு அதிக விருப்பம் உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது கஸ்னி மஹ்மட் என்ற ஒரு முகலாய அரசனை குறித்து சரித்திரத்தில் நான் படித்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 17 தடவைகள் அவர் இந்தியா மீது படையெடுத்தார், பொன்னையும் வெள்ளியும் சம்பாதித்தார். அவருடைய நம்பிக்கை எல்லாம் அவருடைய இராணுவ வீரர்கள் மேல்தான். அவருடைய 30வது வயதில் கொடிய நோய் ஒன்று வந்தது. அந்தோ மரிக்கும் நேரம் வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நான் சம்பாதித்த பொன்னை கொண்டு வாருங்கள். அவருடைய படுக்கையின் இருபுறமும் குவியல் குவியலாக குவித்து வைத்தார்களாம். அவற்றை பார்த்து, இவைகளெல்லாம் விட்டு நான் போகிறேனே என்று கண்ணீர் வடித்தார். அப்படியே உயிரை விட்டார். இப்பொழுதும் என் நம்பிக்கை எங்கே? மறுபக்கம் பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 39:7, சங்கீதம் 71:5 2 வேத பகுதியிலும், தேவனே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவனே
நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறார். அவரே நம் நம்பிக்கை. மதுரையில் மீனாட்சி ஆஸ்பத்திரி என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவ நிலையம் உண்டு. அதன் தலைமை மருத்துவர் டாக்டர் சேதுராமன், புகழ் பெற்றவர். ஒவ்வொரு மாதமும் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து எனக்கு ஒரு பத்திரிகை வருகிறது. அதிலே ஒரு தொடர் கட்டுரை எழுதி வருகிறார். யமனோடு போராடி நான் மேற்கொண்ட சம்பவங்கள் என்று. யார் யார் உயிருக்காக ஒரு போராடி ஜெயித்தாரோ அதை அப்படி நகைச்சுவையோடு எழுதியிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு வாலிப பெண் அருள்நாதர் இயேசுவின் மீது அளவற்ற பாசம் கொண்ட ஒரு பெண், தாயும் அப்படித்தான், அறுவை சிகிச்சைக்காக வந்தாள். சிகிச்சை முடிந்தது. சிகிச்சையில் ஏதோ ஒரு கோளாறு. அவள் கண் திறக்கவே இல்லை. மயக்க நிலைமையிலேயே இருந்தாள். பல நாட்கள் போய்விட்டன. ஒரு நாள் மற்ற டாக்டர்கள் அவரிடம் வந்தார்களாம். ஐயா, இதற்கு மேல் இந்த பிள்ளை இங்கு வைப்பது சரியல்ல. இன்னும் எத்தனையோ நோயாளிகளுக்கு இந்த அறை வேண்டும். எனவே இந்த பெண்ணை தயவு செய்து வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள், இனி இது பிழைக்காது என்று. டாக்டர் சொன்னார், இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வைத்து பாருங்கள் என்று. அவர் அதில் எழுதுகிறார், ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பெண்ணை பரிசோதித்து விட்டு வெளியே போகும் பொழுது வெளியே அந்த பெண்ணின் தாய் நிற்பார்களாம், கையில் ஒரு வேதாகம புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு. என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்க மாட்டார்களாம். அவரை பார்த்து கேட்பார்களாம். அல்லது சொல்வார்களாம், டாக்டர் கவலைப்படாதீர்கள், என் மகள் பிழைத்துக் கொள்வார், ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் சொல்வார்களாம் புன்சிரிப்போடு. அவர் எழுதுகிறார், எனக்கு மூளையே குழம்பிவிடும். சாதாரணமாக டாக்டர்களாகிய நாங்கள் தான் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவோம். உங்கள் பையன் பிழைத்துக் கொள்வான், கணவன் பிழைத்துக் கொள்வான், மனைவிக்கு ஒன்றும் செய்யாது என்று. ஆனால் இவர்களோ உயிர் பிழைக்காது என்ற நிலைமையில் இருக்கும் இந்த பெண்ணை குறித்து எனக்கு ஆறுதல் சொல்கிறார். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று குழம்பி போய் தனக்குள்ளேயே குழம்பி போய் ஒவ்வொரு நாளும் போவாராம். அன்று டாக்டர்கள், இனி அவளை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள், பிழைக்க மாட்டாள் என்று சொன்ன பிறகு இன்னும் அதிக கலக்கம். அப்பொழுதும் வெளியே வந்தார். அதே தாய் நின்று கொண்டிருந்தார்கள். டாக்டர், என் மகா பிழைச்சிருவா, ஆண்டவர் கைவிட மாட்டார். குழம்பி போய் வீட்டிற்கு வந்தார். இரவு 12 மணிக்கு களைத்து போய் வீடு திரும்பினாரா. மருத்துவமனையிலிருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி மூலம் செய்தி வந்தது. நர்ஸ் சொன்னார், டாக்டர், அந்த பெண்ணினுடைய காலில் ஒரு விரல் அசைகிறது. ஒரே மகிழ்ச்சி அவருக்கு. களைச்சி போட்ட சட்டையெல்லாம் திருப்பி போட்டார். ஒரே ஓட்டமாக ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். அவருடைய அறையை சுற்றி ஒரே கூட்டம். எல்லாரையும் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். கண்ட காட்சி அவரை பிரமிக்க செய்தது. அந்த பெண் உயிரோடு எழுந்து உட்கார்ந்திருந்தாள். அவரை பார்த்தவுடன், டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று சொன்னாள். அந்த தாய் நின்று கொண்டிருந்தாள். டாக்டரை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ஆண்டவர் என் பிள்ளையை பிழைக்க வைத்து விட்டார் என்று சொன்னார். அவருடைய 2 கண்களிலும் கண்ணீர். நம்முடைய டாக்டர்களுக்கு உலகத்தில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தான் உயிரை கொடுத்து கவனிக்கும் அந்த நோயாளி சுகம் பெறுவதுதான். அவர் எழுதுகிறார், எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, ஒன்றும் விளங்கவில்லை. இறைவனுடைய காரியங்கள் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள். அந்த தாயின் நம்பிக்கை, அந்த தாயினுடைய அசையாத உறுதியான நம்பிக்கை. அவர்கள் நம்பிக்கை தேவன் மீது வைத்தார்கள். அவரே நம்பிக்கை என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். என் நினைவிற்கு ஒரு பழைய பாடல், ஜெர்மனி தேசத்தில் பாடப்படும் ஒரு பாடல். இதை தமிழில் மொழிபெயர்த்து ஆலயத்திலே பாடுகிறோம். என் நெஞ்சமே மகிழ்ந்தேறு
தப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கண்மலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே. அஞ்சாதீரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் தீகையாதீரு தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாது. நீதிமொழிகள் 23:17-18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. போகட்டும். இந்த நம்பிக்கையின் ரகசியம் என்ன? அவரே நம் நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடிகிறது? என் அன்பிற்குரியவர்களே, கொலோசியர் 1:27 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவரே நம்பிக்கையின் ஊற்று, அவரே நம்பிக்கையின் மூல காரணம். அவர் நமக்குள் வந்து நுழையும் பொழுது, உள்ளே வசிக்கும் பொழுது நம்பிக்கை நமக்குள் எழும்பி வருகிறது. மகிமையின் நம்பிக்கையாக எழும்பி வருகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நான் பெங்களூர் பட்டினம் போயிருந்தேன். என் நண்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தேன். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபன் என்னை பார்க்க அதிக விருப்பம் கொண்டு அங்கு வந்தான். அவனிடம் பேசி கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், ஐயா, நான் இங்கு பொறியியல் கல்லூரி ஒன்றில் சேர்ந்து படிக்க வந்தேன். எனக்கோ என் பெற்றோருக்கோ என் உறவினர்களுக்கோ தேவாதி தேவன் மனு கொண்டு இறங்கி வந்தார், இயேசு என்ற பெயரில் உலாவினார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த சத்தியங்கள் தெரியாது. என் அறையின் பக்கத்திலே ஒரு வீட்டிலே ஒரு குட்டி பயல் உண்டு. அவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு காலை வணக்கம் சொல்லுவான். பிறகு சொல்லுவான், அங்கிள், நீங்கள் இயேசுநாதரை சந்தித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று. இவன் யாரை சொல்றான் என்று நான் மூளையை குழப்பிக் கொள்வேன். ஒரு நாள் அவனிடம் கேட்டேன், யாரப்பா அந்த இயேசுநாதன்? அப்பொழுது அவன் கண்ணீரோடு சிலுவையின் கதையை எனக்கு சொன்னான். அவனிடம் கேட்டேன், நீ அவரை எனக்கு காண்பிக்க முடியுமா? அப்படியானால் நானும் அவரை என் அறைக்கு அழைத்து போவேன் என்று சொன்னேன். காட்டுவேன் என்று சொன்னான். வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போனான். முழங்கால் படியிட்டான். என்னையும், நீங்களும் என்னைப் போலவே மண்டியிட்டு நான் செய்கிறது போல ஜெபம் செய்யுங்கள் என்றான். நானும் மண்டியிட்டேன். கட்டாயம் இயேசுநாதர் இப்பொழுது வருவார், நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். நானும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ஜன்னல் வழியே வருவாரா, அந்த அறை வழியே வருவாரா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அரை மணி நேரம் ஆயிட்டு, எனக்கு முழங்கால் எல்லாம் வலித்து போயிட்டு உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் திடீரென்று அவனுடைய கதறுதல் என் உள்ளத்தை அசைத்தது. அவனுடைய கண்களில் வழிந்த கண்ணீர் அவன் முன்னே தரையிலே விழுந்து தரையிலே அப்படியே தேங்கி நிற்பதை கண்டேன். என் உள்ளத்தில் ஒரு ஆச்சரிய குறி எழுந்தது. முன்பின் தெரியாத நமக்காக ஏன் இவன் இப்படி அழுகிறான், ஏன் இப்படி கண்ணீரை சிந்துகிறான்? அந்த வினாடியில் ஏதோ ஒன்று எனக்குள் நிகழ்ந்தது. ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டது. என்னையும் அறியாமல் அழுதேன், கதறி அழுதேன். அப்பொழுதுதான் இயேசுவை நேர் சிலுவையில் அறைகிறது போல எனக்கு தோன்றியது. மனம் கசந்து அழுதேன்.
என்னையும் அறியாமல் எனக்குள் ஒரு இன்ப பிரசன்னம் இறங்கி வந்தது. தெய்வீக சமாதானம் நிறைந்தது. ஐயா, தேவாதி தேவன், மனு உருக்கொண்டு இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு எனக்கு ஒரு நிழலாக அல்ல, எனக்குள்ள ஒரு வசிப்பதை நான் உணர முடிகிறது. அவரே என் நம்பிக்கை என்று சொன்னார். கிறிஸ்துவானவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நமக்கு அருகில் அல்ல, நமக்குள் மகிமையின் ரகசியமாக உள்ளத்தின் ஆழத்தில் வருவதே அந்த ரகசியம். பிரியமானவர்களே, அவர் உள்ளே வரும் பொழுதுதான் நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பாக்கியம் எப்படி வருகிறது பாருங்கள். சங்கீதம் 32:1 இதை வாசிக்க கேட்போமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவங்கள், அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுவதுதான் பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 9:2 நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் படுக்கையில் திமிர்வாதக்காரன் ஒருவனை கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை உற்று பார்த்தார். தன்னையும் அறியாமல் சொன்னார், என் அன்பு மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் நோய் பிணி தீர்வதற்காய் வந்தான். ஆனால் மத்தேயு 9:2 இயேசு அவனை பார்த்து சொன்னார், என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ பாக்கியவான். துர்பாக்கியன் என்று உன்னை நொந்து கொள்ளாதே, இன்று உன்னை பாக்கியவனாக மாற்றுகிறேன். ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது பாருங்கள், பாவம் தானாக ஓடிவிடுகிறது, பாவத்தின் பேர் செத்து மடிகிறது. இதை குறித்து ரோமர் 8:10 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நம்முடைய சரீரம் பாவத்திற்கு செத்து போகிறது. அதன் பிறகு அதற்கு சிகரெட் வேண்டாம், புகையிலை வேண்டாம், பீடி வேண்டாம், மயக்க மருந்து வேண்டாம், கஞ்சா வேண்டாம், மது வேண்டாம். நம்முடைய உள்ளம் முழுவதும் ஆண்டவர் ஆண்டவர் அவர் எனக்கு போதும் என்றே சொல்லுகிறது. பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என் அன்பிற்குரியவர்களே, உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் விக்டர் ஹியூகோ, பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்தவர், எழுதிய லே மிசரபிள் என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற காவியம் உண்டு. அதில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய கொலை கொள்ளை போன்ற குற்றத்தின் நிமித்தம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவன் சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஓடும் வழியில் அவன் ஒரு கத்தோலிக்க பாதிரியாருடைய வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் அவனை அன்போடு வரவேற்றார், உணவு கொடுத்தார், உறங்க வைத்தார். ஆனால் அவனோ அதிகாலையில் எழுந்து அவர் வைத்திருந்த 2 பொன் குத்து விளக்குகளை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். வழியில் போலீசார் அவனை மடக்கி பிடித்தார்கள். அவனிடம் இந்த பொன் கொத்து விளக்குகள் எங்கிருந்து எடுத்தாய் என்று கேட்டு கொண்டு வந்தார். அவரை பார்த்து, இது உங்களுடையதா என்று கேட்டார். ஆம், இது என்னுடையது தான். அதோடு நிறுத்தவில்லை, நான் தான் இதை அவனுக்கு வெகுமதியாக கொடுத்தேன் என்றார். நான் தான் கொடுத்தேன் என்று சொன்னார். ஓ அப்படியா என்று அவர் போய்விட்டார். அவனுடைய உள்ளம் உடைந்தது. அவருடைய காலில் விழுந்து கதறினார். மனம் கசந்து தன் பாவத்திற்காய் அழுதான். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவன் சொல்லிக் கொண்டிருந்தானா, அந்த மனிதருடைய அன்பு, அந்த மனிதருடைய பாசம் என் உள்ளத்தின் கரைகளை, பாவக்கரைகளை, அழுக்கை முழுவதும் அகற்றிவிட்டது. நான் சுத்தமானேன். ஆயுள் முழுதும் அதையே அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த பாதிரியாரின் அன்பு என் உள்ளத்தை துடைத்தது, கரையை திரையை துடைத்தது.
நான் சுத்தமானேன் என்று. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது நாமும் அப்படித்தான் உணர்கிறோம். நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு தெரிந்த இந்த பழைய பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, மறந்தே தெரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, மறந்தே தெரிந்த துரோகியை. அனைத்தீரன்பாலே எனையும் அனைத்தீரன்பாலே, அனைத்தீரன்பாலே எனையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. எப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார், அப்பொழுது பாவ மன்னிப்பு என்னும் பாக்கியம் கிடைக்கிறது. உலகம் தரக்கூடாத ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம், பாவ மன்னிப்பு. இதில் தான் நம்முடைய பாக்கியம் ஆரம்பிக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ பாவ மன்னிப்பை பெறுகிறான், பாவ மன்னிப்பு என்னும் பாக்கியத்தை பெறுகிறான். என் தாய் எப்பொழுதும் எனக்கு ஒரு பழமொழியை சொல்வார்கள், நாய் போனால் வால் தன்னால் பின்னால் வரும் என்று. வால் நீ போ நான் வரமாட்டேன் என்று நாயிடம் சொல்ல முடியுமா? என் அன்பிற்குரியவர்களே, அதை போலத்தான் இந்த பாக்கியம் பலுகி பெருகும் ஒரு பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:25, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவன் செழித்தே ஆக வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த பாக்கியம் வேறொரு செழிப்பான பாக்கியத்தை கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 128 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு பாக்கியம் வருகிறது, அந்த பாக்கியமை இன்னொரு பாக்கியத்தை கூட கூட்டிக் கொண்டு வருகிறது. வெறும் பாக்கியம் அல்ல, நன்மை. நன்மை என்னும் ஒரு பாக்கியத்தை அது கூட கூட்டிக் கொண்டு வருகிறது. பாருங்கள், இந்த நன்மையில் 2 வகை உண்டு. முதலாவது நன்மை நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான நன்மைகள். 3 யோவான் 2 என்ற வேத பகுதியை வாசித்து பாருங்கள். பிரியமானவனே, எனக்கு பிரியமான என் மகளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன்.
அதுதான் ஆண்டவருடைய விருப்பமா? வெறும் ஆத்மாவில் மட்டும் வாழ்ந்திருப்பதல்ல, சுகமாய் இருக்க வேண்டும். சரீரத்தில் உலக வாழ்க்கையிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமா? செழித்திருக்க வேண்டுமா? சங்கீதம் 103:5 பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, நன்மையினால் ஒருவன் வாயை திருப்தியாக்குகிறார். கவலைப்படாதிருங்கள். கடந்த ஜனவரி மாதம் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய இப்படிப்பட்ட பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். சனிக்கிழமை இரவு என் மகன் பால் தினகரன் பேசும் பொழுது அவன் சொன்னான், நாளைக்கு கடைசி நாள். இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்தவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்திருக்கிறார். எனவே நாளை நீங்கள் காணிக்கை கொண்டு வரும் பொழுது சிறந்த ஒரு காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று அவன் மனு செய்து கொண்டான். அந்த கூட்டத்தில் மிஸ்டர் லாரன்ஸ் என்று ஒரு வணிகர் உட்கார்ந்திருந்தார். மிகப்பெரிய வணிகர். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் வியாபாரம் குறைந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாயில் 105 ரூபாய்க்கு வியாபாரம் விற்றால் போதும் என்ற நிலைமையில் வந்து நின்று விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கு வந்து உட்கார்ந்திருந்தார். அவருடைய உள்ளம் உடைந்தது. இந்த வார்த்தை கேட்டவுடன் தனக்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டார். என்ன அது? ஆண்டவரே, இன்றைக்கு வீடு திரும்புவேன். என் கடைக்கார பையன் இன்று எவ்வளவு விற்பனையாயிருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுக்கிறானோ அந்த பண முடிப்பை அப்படியே நாளை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டு விடுவேன். வீடு போனார். கடை பையன் வந்தான். அபூர்வமாக 100 ரூபாய்க்கு விற்கும் அந்த கடையில் 1038 ரூபாய் போல விற்றிருந்தது. அதை அப்படியே மூட்டையில் கட்டி வை என்றார். அடுத்த நாள் காணிக்கை நேரம் வந்த பொழுது அதை போட்டு விட்டார். அவரிடம் இருந்த கடைசி பைசா அவ்வளவுதான். வீடு திரும்பினார். தன் கையில் வைத்திருந்த சிறு பையில் கைக்குட்டையை வைத்திருந்தார். அதை எடுத்து வெளியே துவைக்க போடலாம் என்று அந்த பையை திறந்த பொழுது உள்ள 2 1000 ரூபாய் நோட்டுகள், புத்தம் புதிய நோட்டுகள் இருந்தன. பிரமித்து போனார். 2 புத்தம் புதிய 1000 ரூபாய் நோட்டுகள். ஒன்றும் விளங்கவில்லை. எல்லாரிடம் கேட்டார். ஒருவரும் நாங்கள் வைக்கவில்லை என்று தான் சொன்னார்களே தவிர வைத்தோம் என்று சொல்லவில்லை. அதன் பிறகு அன்றிலிருந்து வியாபாரம் பெருக ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலையில் கடை பையன் சொன்னான், ஐயா, இன்றைக்கு 6400 ரூபாய்க்கு எல்லாம் விற்றிருக்கிறது. கரெக்டாக கணக்கு பார்த்து கல்லாப்பட்டியில் வைத்திருக்கிறேன். நீங்கள் போகும் என்பதாக எண்ணி பார்த்து வீட்டிற்கு எடுத்து போங்கள் என்று சொல்லி போய்விட்டான். கல்லாப்பட்டியை இரவு திறந்தார். உட்கார்ந்து எண்ணினார். பிரமித்து போனார். 6400 அல்ல, 12400 அதில் இருந்தது. ஒன்றுமே விளங்கவில்லை. கடைப்பையனை கூப்பிட்டார். அது என்னமோ சார், எனக்கு தெரியாது, ஆனால் 6400 தான் விற்றது என்று சொன்னார். இப்பொழுது அவர் ஒரு நாளைக்கு 12000 ரூபாய்க்கு விற்கிறது என்று அவர் சொல்லுகிறார். 100 ரூபாய் எங்கே? 12000 ரூபாய் எங்கே? தேவனுக்கென்று கொடுத்தார். 120 மடங்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். என் அன்பிற்குரியவர்களே, நன்மை நன்மை என்னும் பாக்கியம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. தேவன் கொடுக்கும் இந்த நன்மையில் ஒரு வேடிக்கையான காரியமும் உண்டு. ரோமர் 8:28 வாசிக்க கேட்போமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க வேண்டும். உபாகம் 23:5 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு வரும் சாபங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். யோவான் 16:20 பாருங்கள். நமக்கு வரும் துக்கங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், சந்தோஷமாய் மாற்றுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, மற்றவர்கள் உங்களை சபிக்கும் பொழுது, துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மற்றவர்களை சபிக்க 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 அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
17 ஆண்டுகளுக்கு முன்பு என் அன்பு மகள் ஏஞ்சலை கொடிய விபத்தில் இழந்தேன். நானும் என் குடும்பமும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தோம். ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது, சகோதரன் தினகரனே திட்டமிட்டு தன்னுடைய மகளை கொன்று விட்டார் என்று. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். துக்கம் தொண்டையை அடைத்து. இப்படியும் சிலர் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களை மனதார சபிப்பார்கள். துக்கம் ஒரு பக்கம் தொண்டையை அடைக்கும், சாபம் இன்னொரு பக்கம் வரும். என்னுடைய 47 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிறேன். அதில் 33 ஆண்டுகள் கண்ணீரிலேயே கழித்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 84:5-6, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியை கடந்து போகாத மனிதன் எங்கு இருக்கிறான்? ஏதோ ஒரு விதத்தில் தொல்லை வரும், துக்கம் வரும். ஆனால் அருகில் ஆண்டவர் நிற்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். மற்றவர்கள் இடும் சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். என் அன்பிற்குரியவர்களே, ஆகவே மற்றவர்கள் உங்களை சபிக்கும் பொழுது கவலைப்படாதீர்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், ரோமர் 8:28 தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் எவனை பாக்கியவான் என்று எண்ணுகிறேனோ, எந்த பெண்ணை பாக்கியவதி என்று அழைக்கிறேனோ, அந்த பெண்ணுக்கு, அந்த மனிதனுக்கு வரும் சகல காரியங்களும் நன்மையாகவே மாறி ஆக வேண்டும். அதனுடைய கட்டளை மாற்றவே முடியாது. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவாதி தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருப்பது உண்மையானால், சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்து அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பது உண்மையானால், அவர் உங்கள் உள்ளத்தில் வசிப்பது உண்மையானால், உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாக மாற்றியிருப்பது உண்மையானால், பாக்கியத்தோடு கூட நன்மை என்னும் கூடுதல் பாக்கியத்தை கூட்டி கொடுப்பார். உலக வாழ்க்கையில் நன்மையை கொடுப்பார். அது சாபமாக இருந்தாலும் சாபத்தை லாபமாக, ஆசீர்வாதமாக மாற்றும் ஒரு நன்மையாக மாற்றி கொடுப்பார். கவலைப்படாதீர்கள். யோவான் 16:33 இயேசு சொன்னார், உலகத்தில் இருக்கும் மட்டும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்பிற்குரியவர்களே, பாக்கியம் அது செழிப்பான பாக்கியமாய் மாறுகிறது, நன்மையை கொண்டு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சேர்ந்து பாடுவோமா ஒரு பழைய பாடலை? எல்லாரும் கைதட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும்
செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் உன்னை காக்க வல்லோ பாரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 Amen. காத்திடுவார் என்றுமே